சர்ச்சையான ஜனாதிபதியின் மேடை பேச்சு வெளியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் புலனாய்வுத் துறையினர் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர்கள் மீதான இனப்படுகொலையின் பங்காளி அனுரகுமார கஜேந்திரன் பகிரங்கம். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் கம்மன்பிலவின் வாழ்வை மாற்றிய பிள்ளையான். அரசு சேவையில் இணைந்து கொள்ளப்பட உள்ள 30,000 பேர் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. தபால் மூல வாக்களிப்பு திகதியில் அதிரடி மாற்றம் வெளியான தகவல். எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மக்களின் காணிகளை அரசாங்கம் சுவீகரித்து சில வீதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து மக்கள் சுதந்திரமாக தமது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நாட்டை உருவாக்கும். மேலும் வடக்கு மாகாணத்தில் வீதிகள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாதிபதி வடக்கில் தென்னை சீகைக்காகவும் அதிகளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனுர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போரில் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவைக்கும் உரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய ஒருவராக அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையின் பங்காளி எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இனப்படுகொலையின் சூத்திரதாரி மிக கொடூரமான கொலைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி சார்பாக அற்ப சலுகைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக யாழில் இடம்பெறவுள்ள கூட்டம் ஒன்றுக்கு வருகின்றார் என தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், அனுர அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை, கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணியை தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் ஆளுநரும் அதிகாரம் இருந்தும் ஏன் மீட்கவில்லை என்பன குறித்து அவர் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வுத் துறையினர் இருப்பது தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் புலனாய்வுத் துறையினர் ஏப்ரல் 21 தாக்குதல்களின் பின்னணியில் இருக்கின்றார்கள். தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார்கள் என்பது விசாரணை அறிக்கைகளூடாக எமக்கு தெரிய வந்துள்ளது. தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அடையாளம் காண முடியாத அளவிலேயே நாட்டின் பாதுகாப்புத்துறை காணப்படுகின்றது என ரொஹான் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்காக எழுதியதாக கூறப்படும் ஒரு செய்தித்தாள் செய்தி தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தி தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து அந்த செய்தி தவறானது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று ஒரு உள்ளூர் செய்தித்தாளின் தலைப்பு செய்தி தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அரசாங்க தகவல் திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு கடிதம் எதுவும் அனுப்பவில்லை என்று தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியதாக முன்னர் வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கண்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பிவுத்துருகெல உரிமையவின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன்பில ராஜபக்ஷகளை ஓரங்கட்டிவிட்டு போரை வென்ற தேசபக்தர் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையாண்டை சட்டத்தரணியான கம்பன்பில சந்தித்த பின்னர் அவரின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அரசியல்வாதியாக பிரபலமடைந்துள்ள கம்பன்பில சட்டத்தரணியாக முதன்முறையாக செயல்படும் தருணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தனது கட்சிக்காரர் தொடர்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டிய பல உண்மை தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியதன் மூலம் அரசியல்வாதியின் வேடத்தையும் கம்பன்பில பின்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் வரை உதய கம்பன்பில பிள்ளையானின் சட்டத்தரணியாக இருப்பார் எனவும் நீதிமன்றங்களில் தொடர்புடைய வழக்குகள் விசாரிக்கப்படும் போது மற்றும் ஒரு சட்டத்தரணி தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த காலங்களில் சில அரசியல் சம்பவங்கள் தொடர்பாக பிள்ளையான் தனது அறிக்கையை வெளியிடும் போது உண்மையை சொல்லியிருந்தால் அது கம்பன்பில தரப்பினருக்கு மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும். இந்த நிலையில் உதய கம்பன்பில பிள்ளையானை ஒரு தேசபக்தர் என முத்திரை குத்தும் அளவுக்கு வென்றுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக 30,000 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 5 முதல் 6 வருடங்களுக்கு பின்னர் தற்பொழுது 30,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம். இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம். விண்ணப்பங்களை அனுப்புங்கள். அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம். விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை உள்ளது. காவல் நிலையங்களிலும் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது. எனவே 2,000 புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள். தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள். இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும். நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வேலை. மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும். ஒன்றாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 22ஆம் திகதி ஆரம்பமாக இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு சில தினங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்னதாக 22ஆம் 23ஆம் திகதிகளில் அஞ்சல் மூல வாக்களிப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்ப்பின் நிமித்தம் அந்தந்த திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட மேலதிக நாட்களான 28ஆம் மற்றும் 29ஆம் திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.